ஓகே, இன்னைக்கு அஜூர் விர்ச்சுவல் மிஷின் டிப்ளாய்மெண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? டிப்ளாய்மெண்ட்டுங்கிற ஒன்றும் இல்லை, அஜூர் விர்ச்சுவல் மிஷினை எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு சப்ஜெக்ட். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஓவர் வியூஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய அஜூர் போர்ட்டலில் சொன்ன மாதிரி இதுதான் நம்மளுடைய அஜூர் போர்ட்டல். இந்த போர்ட்டலில் இருந்து நம்ம விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து எதுக்காகங்கிறது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், என்ன யூஸ்க்காக நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னுட்டுன்னு. ஓகேவா? ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸை ப்ராஜெக்ட் நம்ம ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் தேவை. ஏன்னா அந்த விர்ச்சுவல் மிஷினில் தான் நம்ம அந்த ஒரு அப்ளிகேஷனை ப்ராஜெக்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் அந்த விர்ச்சுவல் மிஷினோடது. ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷின் நம்ம கிரியேட் பண்ணுறப்ப இது எங்கே போய் பிளேஸ் ஆகும் அப்படின்னா அஜூருடைய டேட்டா சென்டரில் போய் பிளேஸ் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு திரும்பவும் ஒரு சின்ன டயக்ராமில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் அஜூருடைய டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை அஜூருடைய எப்படி சொல்கிறது, அஜூருடைய ஹப்புன்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? அந்த அஜூருடைய டேட்டா சென்டரில் நிறைய ஃபிசிக்கல் சர்வர்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய டேட்டா சென்டரில் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அந்த ஃபிசிக்கல் டேட்டாஸ் இந்த சர்வர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரேக்கில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டீல் ரேக் மாதிரி ஒரு ரேக், இதுக்குன்னே ஒரு ரேக் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரேக்கில் வந்து சர்வர் 1 சர்வர் 2 அப்படின்னு சொல்லி ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி. ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அஜூர் போர்ட்டல், இதுதான் அஜூர் போர்ட்டல். அஜூர் போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டலில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறோம். குட்டி குட்டியாக இருக்கிற பாக்ஸ் வந்து விர்ச்சுவல் மிஷின் வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம்ல, அந்த பாக்ஸ் வந்து ஒரு விஎம்னா விர்ச்சுவல் மிஷின். இந்த மாதிரி ஒரு விஎம் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் மிஷின் மேலே தான் போய் பிளேஸ் ஆகும். ஏன்னா இந்த விஎம்க்கு தேவையான ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபிசிக்கல் மிஷினில் இருந்து தான் அதை எடுத்துக்கிறோம். அந்த விஎம் போய் எங்கே பிளேஸ் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் சர்வரில் போய் பிளேஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த அஜூர் டேட்டா சென்டர் தான் வந்து ரீஜியன் நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் டைம் நம்ம வந்து ஈஸ்ட் யூஎஸ் அப்படிங்கிற ரீஜனில் வந்து நம்ம ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய இந்த வர்ச்சுவல் மிஷின் வந்து நம்ம என்ன லொக்கேஷன் சூஸ் பண்ணுறோமோ அந்த லொக்கேஷனில் போய் அங்கே இருக்கிற ஃபிசிக்கல் சர்வர் மேலே பிளேஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம பண்ண போகிற ஆக்டிவிட்டியோட ஓவர்வியூ. அதாவது பேக்ரவுண்டில் இப்படித்தான் அது நடக்கும். இப்போது இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய காம்போனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். காம்போனன்ட்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மெயின் காம்போனண்ட் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 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 விஎம் வேணும் ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரேம் வந்து தேவை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 GB ரேம், 8 GB ரேம், 16 GB ரேம்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் ரிக்குவயர்மெண்ட் வந்து, அதாவது பெரிய ரெக்வசைட்ஸ். அப்போது 8 GB ரேம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி அந்த விஎம் ரன் ஆகுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராசஸர் வேணும். ஓகேவா? அந்த ப்ராசஸர் நம்ம க்ளவுடில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிபியூ அப்படின்னு சொல்கிறோம். விர்ச்சுவல் சிபியூ, விசிபியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் வி அப்படின்னா விர்ச்சுவல், சிபியூனா உங்களுக்கு தெரியும் ப்ராசஸர். அப்போது இதுக்கு எவ்வளோ ப்ராசஸர் தேவை? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 2 சிபியூ வேணும், அதாவது 2 சிபியூ வந்து இந்த விர்ச்சுவல் மிஷின் ரன் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்குவயர்மெண்ட். ஓகேவா? இது போக ஸ்டோரேஜ்னா வேற ஒன்றும் இல்லை, டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம லேப்டாப்லலாம் வந்து ஹார்ட் ட்ரைவ்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லுவோம், இல்லை ஹார்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் லேப்டாப்பில் ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் போயிட்டு உங்களுடைய திஸ் பிசி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைவ்ஸ் இந்த மாதிரி இருக்கும். சி ட்ரைவ், டி ட்ரைவ், இ ட்ரைவ்னு சொல்லி இந்த மாதிரி ட்ரைவ்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ட்ரைவுக்கும் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சி ட்ரைவ் வந்து 237 GB வந்து அலோகேட் ஆகிருக்கு, ஜி ட்ரைவ் வந்து 15 GB அலோகேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வருது. அப்போது நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய விர்ச்சுவல் மிஷினுக்கு கண்டிப்பாக டிஸ்க் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அதில் பை டிஃபால்ட்டாக வந்து ஓஎஸ் டிஸ்க் வந்து வந்துடும். ஓஎஸ் டிஸ்க்னா இப்போது சி ட்ரைவ் ஜென்ரலாக நீங்கள் லேப்டாப்பில் பார்த்துருப்பீங்க, சி ட்ரைவில் தான் நம்மளுடைய ஓஎஸ் எல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸுங்கிற ஃபோல்டர் இருக்கா, அந்த இதுதான் ஓஎஸ் ஃபைல்.
நம்ம ஓஎஸ் வந்து எந்த டிரைவில் பிளேஸ் ஆகிருக்குன்னா சி டிரைவில் பிளேஸ் ஆகிருக்கும் ஜென்ரலாக. அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு டிரைவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து டிஃபால்ட் ஓஎஸ் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த டிஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். அது நம்ம ரெண்டாவது பார்க்கலாம் சைஸ் எவ்வளோன்னு. இது வந்து இந்த ஓஎஸ் டிஸ்க் வந்து 128 GB ஸ்பேஸில் வந்து கிரியேட் ஆகிடும் இந்த ஓஎஸ் டிஸ்க்குங்கிறது. ஓகேவா, இது டிஃபால்ட்டாக வரக்கூடியது. இது போக அடிஷ்னலாக டிஸ்க் வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்னுடைய சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 டிஸ்க் இருக்குது, சி டிரைவ் அண்ட் ஜி டிரைவ்னு சொல்லி, கூகுள் டிரைவ்னு சொல்லி 2 டிஸ்க் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு அடிஷ்னல் டிரைவ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடாக நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு டிஸ்க் வேணும். அப்போது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா டிஸ்க்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ரா டேட்டாவை வைக்கக்கூடிய டிஸ்க்கு பேர் டேட்டா டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டேட்டா டிஸ்க்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதனுடைய சைஸ் வந்து மினிமம் 4 GB மேக்ஸிமம் வந்து 32 TB வரைக்கும் ஒரு டிஸ்கோடைய சைஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் இப்போதைக்கு இந்த சைஸ் இதை விட்டுருங்க, நான் செப்பரேட்டாக சொல்கிறேன். ஸோ நம்ம ஒரு 100 GB வந்து ஒரு அடிஷ்னல் டேட்டா டிஸ்க் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது போக கண்டிப்பாக இந்த விஎம்க்கு ஒரு நெட்வொர்க் இருக்கணும். நெட்வொர்க்குங்கிறது என்னன்னு தெரியும் உங்களுக்கு, நிக்கு கார்டு தான் நெட்வொர்க் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இதுக்கு பேர். ஃபுல் ஃபார்ம் வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இது எதுக்காக அப்படின்னா இந்த நிக் கார்டு வந்து இந்த விஎம்மில் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் இந்த விஎம்மை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய லேப்டாப்பில் நீங்கள் ஜென்ரலாக இப்போ இன்டர்நெட் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க, ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுவீங்க. அப்போது ஒய்ஃபைல நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ லேப்டாப்பில் ஒய்ஃபைக்கு ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒய்ஃபை டிரைவர்னு ஒரு டிரைவர் இருக்கும். அந்த டிரைவர் இருந்தால் மட்டும்தான் ஒய்ஃபை வந்து லேப்டாப்பில் கனெக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா ஒய்ஃபை சிம்பிளே இங்கே நம்மளுக்கு காட்டாது இந்த இடத்துல. அதே மாதிரி லேப்டாப்பில் நீங்கள் லேண்ட் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, நெட்வொர்க் கேபிள் உங்கள் லேப்டாப்பில் அந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணுவீங்க. லேண்ட் கேபிள்னால் நெட்வொர்க் கேபிளில் கனெக்ட் பண்ணுவீங்க. எல்லோ கலர் கேபிள் கனெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு லேப்டாப்பில் இன்டர்நெட் கிடைக்கும். அப்போது அந்த அந்த ஒயர் அந்த கேபிள் கனெக்ட் பண்ணுறப்போ இந்த டிரைவர், இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருந்தால் உங்கள் லேப்டாப்பில் டிரைவர்ஸில் இன்ஸ்டால் ஆகி இருந்தால் மட்டும்தான் அந்த கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னா நெட்வொர்க் வந்து டிடெக்ட் ஆகும், இல்லைன்னா டிடெக்ட் ஆகாது. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் லேப்டாப்புக்கோ இல்லை உங்களுடைய விர்ச்சுவல் மிஷினுக்கோ கனெக்டிவிட்டி வேணும், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வேணும்னா இந்த டிரைவர் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதனால் உங்களுக்கு ஸ்லோவாக சொல்கிறேன், புரியலைனாலும் திரும்ப கேளுங்க, திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஓகேவா, ஸோ இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இது வந்து நம்மளுக்கு தேவை. இது இருந்தால் தான் நம்மளுக்கு நெட்வொர்க் ஃபேஸ், அதாவது இன்டர்நெட் கனெக்டிவிட்டியே வரும். அப்போ தான் நீங்கள் இந்த விர்ச்சுவல் மிஷினை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா, இது போக வேறு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஓஎஸ் வேணும். ஓஎஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நான் சொன்ன மாதிரி க்ளவுடில் நம்ம எல்லாமே வந்து சர்வர் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு ஓஎஸ் வந்து விண்டோஸ் 2022 அப்படிங்கிற ஒரு ஓஎஸ் வந்து என்னுடைய விர்ச்சுவல் மிஷினுக்கு வேணும். இதுதான் இந்த விஎம்முடைய காம்போனன்ட் as well as prerequisites. ஓகேவா, இதுதான் ஒரு விர்ச்சுவல் மிஷின் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ரீரெக்வசைட்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த விர்ச்சுவல் மிஷினில் வந்து ஒரு சில டைப் எல்லாம் இருக்குது. ஓகேவா, எதுக்காக இந்த டைப்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ப்ராஜெக்டோடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு. விர்ச்சுவல் மிஷின் டைப்ஸ், இப்போ விர்ச்சுவல் மிஷின் டைப்ஸ் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ
இப்போ வந்துட்டு நிறைய லேப்டாப்ஸ் மாடலெல்லாம் இருக்குது. கேமிங் லேப்டாப் இருக்குது. அதே மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு சில லேப்டாப் இருக்கும். ஜஸ்ட் மொமெண்ட். சாரி. ஓகே, சாரி. இப்போது நான் சொன்ன மாதிரி கேமிங், இப்போ கேம் லேப்டாப்பில் ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னா அது வந்து நார்மல் லேப்டாப்பில் வந்து நம்ம இந்த கேமோடைய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண முடியாது. ஏன்னா கேமிங் லேப்டாப்புக்கு வந்து செப்பரேட்டாக வந்து கிராஃபிக்ஸ் டிரைவர்னு சொல்லி லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த லேப்டாப்பில் கேம் இன்ஸ்டால் பண்ணி விளையாட முடியும். ஓகேவா? இது ஒரு சின்ன சினாரியோ. இந்த மாதிரி இந்த விர்ச்சுவல் மிஷினில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்டு வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஒரு காமனான ரிக்குவயர்மெண்ட்டை, ஒரு காமனான இது செட்டப்பை வந்து கொடுத்துருவாங்க இவங்க இந்த கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்டில் வந்து. காமன்னா எப்படின்னா, ஒரு 2 CPU ரேம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது கூட 8 GB மெமரி கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஈவெண்ட்டாக போயிட்டே இருக்கும் அதனுடைய இது. அதாவது எப்படி அந்த ரெக்குயர்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு நார்மலான ப்ராஜெக்டை வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். மீடியமான ஒரு ப்ராஜெக்ட், ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் இந்த இதில் வந்து ரன் பண்ணிக்கலாம் இந்த கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்டில். ஓகேவா? D2S இதில் வந்து ஒரு சில டைப்ஸோடைய நேமிங் எல்லாம் இருக்குது. நான் அது உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ சொன்னால் உங்களுக்கு மொத்தமாக கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போதைக்கு நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கிறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்ட் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டான டைப். அதாவது நார்மலாக எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய ப்ராஜெக்ட் யூஸ் பண்ண முடியாது. ஒரு மீடியம் லெவல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்டுங்கிற டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்டு விர்ச்சுவல் மிஷின்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பர்பஸ். இந்த கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்னு சாரி தப்பாக சொல்லிட்டேன்னா, ஓகே கரெக்டு தான். ஸோ கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்டு வந்து ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேம்லேயே இருக்குது, ஜென்ரல் பர்பஸ்னால் காமனாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடியது தான் இது. இப்போ இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த நேமிங்கை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, நம்ம அஜூர் போட்டு நம்ம கிரியேட் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு சொல்லுவேன் எந்த இடத்துல அப்படின்னு. இதனோட நேமிங் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா பிஎஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். பிஎஸ்ன்னு இருந்துச்சுன்னா நம்ம அது என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? நான் கூட இந்த கம்ப்யூட்டர் ஆப்டிமேஷனோட ரிமூவ் பண்ணிடுறேன். ஜென்ரல்லே வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கம்ப்யூட்டர்னு சொன்னோன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஜென்ரல் பர்பஸ் மிஷின் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து டைப் 1ல் இருக்கிறது. செகண்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா CPU ஆப்டிமைஸ்ட். CPU ஆப்டிமைஸ்ட்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த வகையான கம்ப்யூட்டர்ஸில் வந்து, அதாவது விர்ச்சுவல் மிஷினில் வந்து நிறைய CPU கொடுப்பாங்க, மெமரி கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. அதாவது இப்போது அதே கேமிங்கில் வந்து இப்போ கேமிங் சாஃப்ட்வேர்லேயே என்ன பண்ணலாம்னா அந்த கேமிங் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணணும் அப்படின்னா நிறைய ப்ராசஸர் இருக்கணும். இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் வந்து AMD ப்ராசஸர்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இன்டெல் பெண்டியம் ப்ராசஸர், இந்த மாதிரி ஒரு லோ குவாலிட்டி ப்ராசஸரை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராசஸர் மேலே ஒரு கேமிங் சாஃப்ட்வேரை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்மளுடைய லேப்டாப் வந்து ஹேங் ஆகிடும். அப்போது அது வந்து ஆப்டிமைஸ்டு கிடையாது. அப்போது அந்த கேஸில், அந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு அந்த சாஃப்ட்வேர், அந்த கேமிங் சாஃப்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ப்ராசஸரை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் இந்த CPU ஆப்டிமைஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ திரும்பவும் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? CPU ஆப்டிமைஸ்ட்னா என்ன அப்படின்னா மோர்
ப்ராசஸர்ஸ். மோர் ப்ராசஸர்னா நிறைய ப்ராசஸரை நம்மளுக்கு மோர் ப்ராசஸரை அலோகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மெமரி வந்து ஆஸ் யூஸ்வலாக இருக்கும். மெமரி வந்து நார்மல் மெமரி தான் ஆஃபர் பண்ணுவாங்க. நிறைய மெமரி கொடுக்க மாட்டாங்க, நார்மல் மெமரி கொடுப்பாங்க. பட் சிபியூ வந்து நிறைய சிபியூ கொடுப்பாங்க இதில். ஓகேவா? இதுதான் அந்த சிபியூ ஆப்டிமைஸ். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது நிறைய ப்ராசஸரை எடுத்துக்கிறோம். அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கே வந்து மினிமம் இவ்வளோ ப்ராசஸர் இருந்தால் தான் அது ரன் ஆகும் அப்படிங்கிற கேட்டகரியெலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சிபியூ ஆப்டிமைஸில் யூஸ் பண்ணணும். இது வந்து எஃப் சீரீஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து எஃப் சீரீஸ் வந்தோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பிஎன்சி சீரீஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ க்ளவுட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க விர்ச்சுவல் மிஷினை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஜென்ரல் பர்பஸில் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் நார்மலாக ஒரு வேர்டு, எக்ஸல் என்ட்ரி போடுவீங்க, உங்கள் ரெஷ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன யூசேஜுக்கு வந்து சின்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இந்த ஜென்ரல் பர்பஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஒரு பெரிய அப்ளிகேஷன், ஒரு கேமிங் சாஃப்ட்வேரை நீங்கள் டெவலப் பண்ணி ஜாவாலையோ இல்லை .NETல நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதை டெவலப் பண்ணி அதை ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நிறைய ப்ராசஸர் தேவை. ஏன்னா நார்மல் ஜென்ரல் பர்பஸில் அதை ரன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஸ்பெஷலைஸ்டு பண்ணது தான் இந்த சிபியூ ஆப்டிமைஸ்டு. இது வந்து செகண்ட் டைப். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மெமரி ஆப்டிமைஸ்டு. இப்போ மெமரி ஆப்டிமைஸ்டுங்களும் அதுவுமே சிமிலர் தான். இப்போ ஒரு சில இதில் அப்படின்னா இப்போ நம்ம ஜென்ரலாகவே மொபைலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம மொபைல் வந்து ஹேங் ஆகிட்டே இருக்கும். என்னன்னு பார்த்தா இன்டர்னல் மெமரி ஸ்பேஸ் இஸ் லோன்னு சொல்லி நம்மளுக்கு காட்டும். இன்டர்னலாக வந்து மெமரியில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி மெசேஜ் வரும். அதே மாதிரி நீங்கள் லேப்டாப்பில் நிறைய இது ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்க. வேர்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து வேர்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, எக்ஸல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, கூகுள் க்ரோம் டேப் வந்து நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் ஓப்பன் இப்படி இருக்கிற எல்லா அப்ளிகேஷனையும் சைமல்டேனியஸாக நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அப்போது ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆகும். அப்போது நிறைய அப்ளிகேஷன் யூஸ் ஆகுறப்போ இந்த மெமரி வந்து ஆப்டிமைஸ்டாக இருந்தால் மட்டும்தான் பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் சர்வர் ரன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கேஸ்க்கு வந்து என்னென்னா மெமரி ஆப்டிமைஸ்டு சர்வர்ஸ் வந்து, அதாவது விர்ச்சுவல் மிஷின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மெமரி ஆப்டிமைஸ்டு வந்து இ சீரீஸில் இருக்கும். மெமரி ஆப்டிமைஸ்டு சர்வர்ஸ் வந்து இ சீரீஸில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த 3 சீரீஸ் தான் அதிகமாக ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுவோம். இது போக இன்னும் ஒரு 3 சர்வீஸ் வந்து இருக்குது, இன்னும் ஒரு 3 டைப் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்டு. டூ அண்ட் ஒன். ஓகேவா? ஸோ ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்டு இது வந்து எல்எஸ் சீரீஸில் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டோரேஜுங்கிறது என்ன அப்படின்னா இப்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விர்ச்சுவல் மிஷினுக்கு இந்த ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்டு இருந்தால் நிறைய ஸ்டோரேஜ், ஐ மீன் நிறைய டிஸ்க் வந்து நம்ம அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து இந்த ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்டு. நெக்ஸ்ட் வந்து ஜிபியூ ஆப்டிமைஸ்டு. ஜிபியூங்கிறது வந்து கிராஃபிக் கார்டு. நான் சொன்ன மாதிரி இந்த கேமிங் ரிலேட்டடாக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஜிபியூ ஆப்டிமைஸ்டு. ஸோ இந்த மாதிரி சர்வர்ஸில் வந்து என்சி சீரீஸில் வந்து வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட் சர்வீசஸ். ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட் சர்வீஸ் அப்படின்னா ஒரு பெரிய அப்ளிகேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் இருக்குது, அமேசான் இருக்குது, இதெல்லாம் வந்து ஹியூஜ் அப்ளிகேஷன். அதுக்கெல்லாம் வந்து பர் டே லேக்ஸ் இல்லை மில்லியன் கணக்கில் யூசர்ஸ் வந்து லாகின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போது அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னால அதுக்கு வந்து நிறைய ஐ மீன் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் மிஷினால் மட்டும்தான் ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி கேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியது அந்த ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட் சர்வீசஸ். இது வந்து ஹெச்பி சீரீஸில் வந்து ஸ்டார்ட் ஆகும்.
ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருக்கா? அந்த விர்ச்சுவல் மிஷினுடைய டைப்ஸில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ அண்ணா. ஓகே. இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? இல்லை இல்லை. ஓகே. இப்போ நான் வந்து இப்போ ஜென்ரல் பர்பஸ் இதில் இருக்கக்கூடிய கிளாசிஃபிகேஷனை மட்டும் சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து டிஸ்கோடைய டைப்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் சொன்ன இந்த ஜென்ரல் பர்பஸில் வந்து ஸ்டாண்டர்ட் பி அண்ட் எஸ் சீரீஸ். ஸோ இந்த மாதிரி பி அண்ட் எஸ் சீரீஸில் வந்து சாரி 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 தப்பாக சொல்லிட்டேன். பி அண்டு டி சீரீஸ் நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன். பி அண்ட் டி பி அண்ட் டி சீரீஸ். பின்னா பிஸ்னஸ் சீரீஸு. அந்த நேமிங் வந்து இந்த பின்னா பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் விர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டி ரெப்ரஷன் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கம்ப்யூட் ஆப்டிமைசேஷன் இல்லை. ஸோ அந்த கம்ப்யூட்டருக்கான டி ரெப்ரஷன் கொடுப்பாங்க. இந்த ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் தான். ஸ்டாண்டர்ட் பி வெர்ஷனில் வரும், ஸ்டாண்டர்ட் டி வெர்ஷனில் வரும். இந்த மாதிரி வரும் ஸ்டாண்டர்ட் டி வெர்ஷன். ஓகேவா? இப்போது இந்த ஜென்ரல் பர்பஸ் இந்த கம்ப்யூட்டர்ஸ், அதாவது இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும், நேமிங் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இந்த மினிமம் ரிக்குவயர்மெண்ட் நான் சொல்கிறேன். D2SV3 ஸ்டாண்டர்ட் D2SV3 அப்படின்னு ஒரு பேசிக் டைப். இப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட் இந்த டி வெர்ஷனை பார்த்த உடனே நீங்கள் இதை அஷ்யூம் பண்ணணும், இது வந்து ஜென்ரல் பர்பஸ் மிஷின் அப்படின்னு. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டின்னு பார்த்த உடனே இது ஜென்ரல் பர்பஸ். நெக்ஸ்ட் வந்து 2 இருக்கு பார்த்தீங்களா? இந்த 2 இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா 2 விர்ச்சுவல் சிபியூவை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த 2 இருந்துச்சுன்னா ரெண்டு சிபியூ ப்ராசஸர் இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி D2Sங்கிறது ஸ்டாண்டர்ட் தான். D2S, இந்த S வந்து ஸ்மால் லெட்டரில் வரும். D2S V3 அப்படின்னா வெர்சன் 3, அதாவது இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய வெர்சன் வந்து 3 இருக்கும் அப்படின்னு. இப்போ 2 CPU இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அவங்க எவ்வளோ மெமரி கொடுப்பாங்க அப்படின்னா 8 GB RAM வந்து கொடுப்பாங்க. வெர்ஷன் 3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறணும். நான் உங்களுக்கு அப்பப்போ சொல்லுவேன் என்னென்ன டைப்ஸ்ன்னு. இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது, நான் சொல்லுவேன். இப்போ இது உங்களுக்கு புரியுதா? அந்த டைப்பு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணவே போகிறோம். ஜென்ரல் பர்பஸ் ஸ்டாண்டர்ட் டி சீரீஸில் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸ்டாண்டர்டுங்கிறது நம்மளுடைய பர்பஸ் என்னன்னு குறிக்கும். டிங்கிறது ஜென்ரல் பர்பஸ். D2 இந்த 2ங்கிறது எவ்வளவு சிபியூ நம்மளுக்கு வேணும். உங்கள் சிபியூ ப்ராசஸர் ரெண்டுமே ஒன்று தான். அதனால தான் நான் அப்பப்போ சிபியூன்னு சொல்கிறேன், இல்லை ப்ராசஸர்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 2 சிபியூ. எஸ்ங்கிறது ஸ்டாண்டர்ட். V3 வினா வெர்ஷன் 3, அதாவது இந்த விர்ச்சுவல் மிஷினுடைய வெர்சன் 1 2 3 4 5ன்னு சொல்லி ஒரு 5 வெர்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து த பேசிக் வெர்ஷனே என்ன அப்படின்னா 3 தான். இதுக்கு முன்னாடி 2 இருந்துச்சு, அதெல்லாம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இருக்கக்கூடியது 3 தான் இருக்குது. V3, V4, V5 இந்த மாதிரி 3 டைப் இருக்குது. ஸோ D2 சீரியஸ் அப்படின்னு சொன்னாவே அந்த மிஷின், அந்த விர்ச்சுவல் மிஷினுடைய கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா 2 CPU 8 GB RAM அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறணும். ஓகேவா? இப்போது நீங்களே சொல்லலாம், இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை விட நெக்ஸ்ட் வெர்ஷன், ஹையர் வெர்ஷனுக்கு போகிறேன். இப்போது D4SV3 இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகணும்? வெர்ஷனு 2 4 6 8 16 32 64 128 இந்த மாதிரி. இதுதான் லாஸ்ட்டு 1
64 128 சம்திங் த லாஸ்ட்டில், அதுதான் லாஸ்ட் கான்ஃபிகரேஷன். இப்போ D4SV3 அப்படிங்கிற விர்ச்சுவல் மிஷினுக்கு எவ்வளோ CPU அண்ட் ரேம் வரும்? இதை நீங்கள் சொல்லுங்கள். D4 சிபியூக்கு சாரி D4 மிஷினுக்கு எவ்வளோ CPU கொடுப்பாங்க? 4 CPU. பர்ஃபெக்ட். 4 CPU, 4 விர்ச்சுவல் CPU அண்ட் எவ்வளோ ஜிபி ரேம் கொடுப்பாங்க? 16 GB RAM. பர்ஃபெக்ட், எக்ஸாக்ட்லி, நைஸ். ஸோ இது அப்படியே டபுள் ஆகிட்டே போகும். V3 இப்போ ஸ்டாண்டர்ட் D8 SV3. இப்போ எதுக்கு சொல்லுங்க? 8 CPU. 8 CPU, 8 vCPU, 32 GB 32 GB RAM. RAM. புரியுதுல்ல? இப்போ இந்த ஸ்டாண்டர்டு, இந்த ஜென்ரல் பர்பஸ் உங்களுக்கு புரியுதுல்ல? புரியுது. இதே மாதிரி தான் இருக்கும். இந்த அதாவது ஜென்ரல் பர்பஸில் இந்த கால்குலேஷனில் போகும். அதே மாதிரி இந்த CPU இருக்கு பார்த்தீங்களா, எஃப் சீரிஸ், நான் சொன்ன மாதிரி செகண்ட், இது இந்த எஃப் சீரிஸ் CPU ஆப்டிமைஸ்ட் இருக்குல்ல, இந்த எஃப் சீரிஸ் வந்து இதை விட கொஞ்சம் டிஃபர் ஆகும். பட் இதே மாதிரி ப்ராசஸில் தான் போகும். அது நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் வந்து சொல்கிறேன். இந்த சிபியூவில் வந்து எப்படி அப்படின்னா, சொன்ன மாதிரி நிறைய CPU கொடுப்பாங்க. இங்கே எப்படி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 4 CPU 16 GB ரேம் இருக்கும். இங்கே வந்து எப்படின்னா இந்த இடத்துல 8 CPU இருக்கும், 16 GB ரேம் இருக்கும். CPU வந்து ஹையாக இருக்கும், ரேம் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி மெமரி வந்து எப்படி தான், மெமரி எப்படின்னா இங்கே 4 CPU இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 32 GB ரேம் இருக்கும். அது நான் வந்து உங்களுக்கு லேட்டராக நான் உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் மைண்டில் வைக்கக்கூடியது இந்த ஜென்ரல் பர்பஸ் விர்ச்சுவல் மிஷின்ஸ் தான். ஏன்னா நம்ம வந்து அதிகமாக ஒர்க் பண்ண போகிறது இந்த கிளாஸில், என் டு என் கிளாஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறது எல்லாமே ஜென்ரல் பர்பஸ் மிஷின் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது டி சீரியஸ் பார்த்தோம். அது என்ன பி சீரியஸ் அப்படின்னா, பின்னா பிஸ்னஸ் லேப்டாப், அதாவது பிஸ்னஸ் விர்ச்சுவல் மிஷின். அதாவது இந்த எக்ஸல் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுவாங்கள்ல சர்வர்ஸு, சும்மா சின்ன சின்ன ஒர்க்கு, எக்ஸலு, வேர்டு, இல்லை ஏதாவது சின்ன சின்ன மீட்டிங்க்காக யூஸ் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி மிஷின் வந்து சின்ன மிஷினு. இது எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொருதுக்கும் ஒரு வகையான ப்ரைஸ் இருக்கும். இப்போ இந்த மிஷின் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும் அஜூர் சைடில். அதை விட சின்ன மிஷின் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அஜூர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட யூசேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி மிஷின்ஸை டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் கம்மியாக இருக்கும். நம்ம பெரிய ப்ராஜெக்ட், பெரிய கேமிங் ப்ராஜெக்ட் அப்படின்னா அப்போ பெரிய மிஷின் பை பண்ணணும், அப்போ காஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி ஹையாக இருக்கும். சின்ன பர்பஸ், இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லர்னிங், இப்போ நம்ம வந்து அஜூர் படிச்சுட்டு இருக்கோம், நான் படிக்கிறதுக்காக நான் ஒரு மிஷின் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தேவை கிடையாது, ஒரு நார்மல் கான்ஃபிகரேஷன் இருந்தாலே போதும்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த காஸ்ட் வந்து வேரி ஆகுது. ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் லேப்டாப்பில் வந்து B2S அப்படிங்கிற ஒரே ஒரு மிஷின், ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், மேபி பழைய இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் டீகமிஷன் ஆகிருக்கலாம். ஸோ B2S அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த விர்ச்சுவல் மிஷின்ஸுடைய டைப்ஸு. அதில் வந்து ஜென்ரல் பர்பஸ் இதைத்தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கா? இல்லை அண்ணா, கிளியர் தானே? பர்ஃபெக்ட். நான் திரும்பவும் உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ நம்ம விர்ச்சுவல் மிஷின்ஸ் டைப் பார்த்தாச்சு. இப்போது இந்த விர்ச்சுவல் மிஷினில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கு இங்கே நான் சொல்லியிருப்பேன் இந்த ரிக்குவயர்மெண்ட்டில் ப்ரீ ரிக்வசைட்ஸில் வந்து நம்ம இப்போ CPU, ரேம் இதை பற்றி பார்த்துட்டோம். OS டிஸ்க்கு அதை பற்றி நம்ம ஆல்ரெடி நான் சொல்கிறேன். இந்த டேட்டா டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டா டிஸ்க்குங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, ஸ்டோரேஜ் தான். இது வந்து ஒரு அடிஷ்னல்
ஸ்டோரேஜ் தான் நம்மளுக்கு. ஸோ இப்போ இந்த டேட்டா டிஸ்கோடைய டைப்ஸ் இதுலேயுமே டைப்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துருவோம். அப்போ தான் வந்து டாபிக்குள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அஜூர் டிஸ்க் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கே எப்படி விர்ச்சுவல் மிஷின் டைப்போ அதே மாதிரி டிஸ்க்லேயும் நிறைய டைப் இருக்குது. ஏன் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா திரும்பவும் அந்த காஸ்ட்டுக்காக தான். காசை வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து நிறைய டைப்ஸ் கொடுக்குறாங்க. இப்போது ஒவ்வொருத்தருடைய ரிக்குவயர்மெண்ட் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போது அவங்க அதுலேயும் காஸ்ட் சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க லோ காஸ்ட்டில் கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம மொபைல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நார்மல் யூசேஜுக்கு வந்து கீபேட் மொபைல் இருக்குது. அதுவே ஒரு பேசிக் இன்டர்நெட் ஆக்சஸ் வேணும்னா ஒரு 4000 5000 ஒரு மொபைல். அதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நல்ல கேமரா மொபைல் வேணும்னா 10,000. ஸோ இந்த மாதிரி பட் காமன் நேம் என்ன? ஒரே ஒன்று தான், மொபைல், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இங்கே டிஸ்க்குன்னு ஒன்று தான். நம்மளோட யூசேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப ஓல்டு வந்து என்ன அப்படின்னா ஹெச்டிடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹார்ட் டிஸ்க் டிரைவ். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹார்ட் டிஸ்க் டிரைவ் நம்மளுடைய லேப்டாப்பில் ஓல்டு லேப்டாப்பில் எல்லாருடைய லேப்டாப்பில் இருக்கக்கூடியது ஹார்ட் டிஸ்க் டிரைவ், ஹெச்டிடி, ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரலாக லேப்டாப்னா ஹார்ட் டிஸ்க் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரலாக கேட்குறோம்ல. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் தான் இந்த ஹெச்டிடி டிரைவ். இது வந்து ஒரு வகையான டைப். இது வந்து கொஞ்சம் ஓல்டு டைப். காஸ்ட் வந்து லெஸ் காஸ்ட். இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்கு அடுத்தபடியாக எஸ்எஸ்டின்னு சொல்லி வந்துச்சு. இப்போது நிறைய லேப்டாப்பில் இப்போ வரக்கூடிய எல்லா லேப்டாப்லேயும் இந்த எஸ்எஸ்டி தான் வருது. எஸ்எஸ்டிங்கிறதுனா சாலிட் ஸ்டேட் டிரைவ்னு சொல்லுவாங்க. சாலிட் ஸ்டேட் டிரைவ். ஸோ சாலிட் ஸ்டேட் டிரைவ் இல்லை சாலிட் ஸ்டேட் டிஸ்க்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த எஸ்எஸ்டி வந்து என்ன அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்கை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஓகேவா? அட்வான்ஸ்டு, அதை விட கொஞ்சம் காஸ்ட்டு அதிகம், ஹை காஸ்ட். அப்போது இந்த ஹார்ட் டிஸ்கை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த எஸ்எஸ்டிங்கிறது வந்து. ஓகேவா? ஸோ இந்த எஸ்எஸ்டியில் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டின்னு ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் ப்ரீமியம் எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் வந்து இவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸ்டாண்டர்டை விட ப்ரீமியம் கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸ்டாக இருக்கும், ஹை காஸ்ட்டாக இருக்கும். ஹை காஸ்ட். ஓகேவா? ஸோ எல்லா டிஸ்கோடைய ஃபங்க்ஷனலும் சிமிலர் தான். பட் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓல்டு ஹெச்டிடி, இதிலலாம் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணோம் அப்படின்னா டிஸ்க் அப்பப்போ ரொம்ப யூசேஜஸ் அதிகமாக இருக்கிறப்போ அப்பப்போ வந்து சர்வர் வந்து ரொம்ப ஹேங் ஆகி நம்ம சர்வர் ரீபூட்டு கூட ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டியில் வந்து எப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸே கொடுக்கும், நல்ல ஒரு ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன் வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதை விட என்னென்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், மைக்ரோ செகண்ட் அளவுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ப்ரீமியம் எஸ்எஸ்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 டைப் வந்து இந்த அஜூர் டிஸ்கில் வந்து இருக்குது. ஓகேவா? இன்னும் ஒரு டைப் இருக்குது, அதுக்கு பேர் வந்து அல்ட்ரா எஸ்எஸ்டி. அது வந்து இப்போ அவைலபிளாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த அஜூர் டிஸ்கோடைய டைப்ஸ். எல்லாமே வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடியது தான். பட் அதில் என்ன அப்படின்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், டிஸ்கோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காகத்தான் வந்து இந்த டிஸ்க்லேயும் இவ்வளோ டைப்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே. ஸோ இப்போது நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் பிஃபோராக இருக்கும், ஒரு ஸ்டெப் பிகைனில் இருக்கும் விஎம் கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டார்டிங்கில் இருந்து விர்ச்சுவல் மிஷினுடைய டைப்ஸ், விர்ச்சுவல் மிஷினுடைய ரிக்குவயர்மெண்ட் என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய டிஸ்குடைய டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய அஜூர் போர்ட்டல், நெக்ஸ்ட்டு வந்து
நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன், நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ரிசோர்ஸ் குரூப் வித் ரீஜன் மீன்ஸ் லொக்கேஷன், ESTOS அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கோம் நேற்று. இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே தான் நம்ம விர்ச்சுவல் மிஷினை ப்ளேஸ் பண்ணணும். அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணணும். அதுக்கு பேர் விநெட்னு சொல்லுவாங்க, விர்ச்சுவல் நெட்வொர்க்கு. அது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து செக்யூராக இருக்கணும்ல. இப்போ செக்யூராக ஒரு ப்ராஜெக்டை நம்ம ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்குள்ளே தான் நம்ம ப்ராஜெக்டை வந்து கிரியேட் பண்ண முடியும், ப்ரைவேட் நெட்வொர்க். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு நெட்வொர்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடணும். இந்த நெட்வொர்க் பேர் என்ன, விநெட் அப்படின்னு சொல்லுவாங்க, விர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டெக்னிக்கல் வேர்டு வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்குங்கிறது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. அதாவது உங்களுக்கு ஐபி அட்ரஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 1000 ஐபி அட்ரஸில் வந்து நம்ம இந்த நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்மளுடைய ப்ராஜெக்டை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ இந்த நெட்வொர்க்குள்ளே வந்து இன்னொரு ஃபீச்சர் இருக்கும், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சப்நெட் அப்படின்னு இருக்கும். நான் இந்த விநெட் சப்நெட் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எடுப்பேன், அதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இப்போதைக்கு. ஓகேவா? அதாவது இந்த பெரிய நெட்வொர்க், இந்த 1000 ஐபிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1000 ஐபிஎஸை நான் டிவைட் பண்ணி ஒரு சப்நெட்னு சொல்லி ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 500 ஐபியில் வந்து டிவைட் பண்ணி இதை வந்து நான் என்னுடைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 500 ஐபிஎஸை வந்து நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்டிங் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரிமைனிங் ஒரு 500 ஐபிஎஸை வந்து நான் வச்சுக்கிருவேன் அப்படின்னு ஒரு கான்செப்ட். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுறோம், அதுக்குள்ளே சப்நெட் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். சின்ன சின்ன சப்நெட் கிரியேட் பண்ணி அந்த 1000 ஐபிஎஸ், நம்மளுடைய நெட்வொர்க்கில் இருக்கிற 1000 ஐபிஎஸை நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம், சின்ன சின்ன இதுவாக டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போது சப்நெட் ஏ, எஸ்யூபின்னா சப்நெட் பி அப்படின்னு டிவைட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்மளுடைய விஎம்ஐ, இந்த சப்நெட்குள்ளே நம்மளுடைய விஎம்ஐ ப்ளேஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா அப்போவே உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் அந்தந்த டாபிக் வர்றப்போ உங்களுக்கு அதை இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இதில் வருதா சொல்லுங்கள். புரியுதில்ல? புரியுது. எதுக்குன்னு புரியுதில்ல? ஸோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு ரிசோர்ஸ் குரூப், ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க், அதாவது அதுக்கு பேர் வந்து விநெட்னு சொல்லுவாங்க, ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க். அந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்கை வந்து நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு அதாவது சின்ன சின்ன இதுவாக பிரிச்சுக்கிறோம். சப்நெட் ஏ, சப்நெட் பின்னு பிரிச்சுக்கிட்டு அதுக்குள்ளே நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினை ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஃபைன், இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சது அப்படின்னு நம்ம விர்ச்சுவல் மிஷின் நேராக கிரியேட் பண்ண போயிடலாம். புரிஞ்சதில்ல? நமக்கு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிடலாமா? ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ நம்மளுடைய அஜூர் போர்ட்டலில் நம்ம என்ன பண்ண போகிறோம், விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே போயிட்டு விர்ச்சுவல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள், விர்ச்சுவல் மிஷின் நம்மளுக்கு இங்கே வந்துடும். அப்போது இந்த விர்ச்சுவல் மிஷினை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கணும், ஒரு ரிசோர்ஸ் குரூப் வந்து இருக்கணும். இருந்தால் தானே நம்ம அதுக்குள்ளே போய் கிரியேட் பண்ண முடியும். அப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு நெட்வொர்க்கும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதை கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம விர்ச்சுவல் மிஷினை டைரெக்டாக கிரியேட் பண்ணலாம். புரியுதில்ல? ஓகே, நான் ஷர்மிட்ட இந்த லாஸ்ட்டாக சொன்ன இது மட்டும் ஒரு டைம் சொல்கிறேன். எந்த கான்செப்ட் சொல்கிறீங்க? இந்த கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த இதில் போய் அசூர் போர்ட்டலில் போய் பண்ணுவீங்களா? அந்த இது ரிசோர்ஸ் குரூப் சொல்கிறீங்களா? ரிசோர்ஸ் குரூப் கிரியேட்
போர்ட்டலுக்குள்ள போயிட்டு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த மேல விர்ச்சுவல் டைப் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்ட்டு. ஆமாமா. அதுவா? ஓகே, ஓகே. இது ஒண்ணு இதான் குளோபல் சர்ச். நம்மளுக்கு என்ன வேணுமோ, என்ன சர்வீஸ் வேணுமோ நம்ம இங்க தான் போய் சர்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய டயகிராம்ல நான் சொல்லியிருக்க மாரி, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு ரிசோர்ஸ் குரூப் வேணும். அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள ஒரு நெட்வொர்க் இது ஒரு விநெட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்குள்ள தான் விஎம் பிளேஸ் பண்ணணும். அப்போ இந்த டைரக்ட்டா இப்ப நம்ம விஎம் கிரியேட் பண்ணலாம். ஆனா, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு நெட்வொர்க் வேணும். ஒரு ரிசோர்ஸ் குரூப் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஒரு விநெட் கிரியேட் பண்ணுவோம். விநெட்னா விர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா சப்நெட் கிரியேட் பண்ணி விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஓகேவா? நான் பண்ணுறப்போ உங்களுக்கே வந்து ஒரு ஆர்டர் ஃப்ளோ தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆர்ஜி கிரியேஷன். ஆர்ஜிங்கிறது ரிசோர்ஸ் குரூப் கிரியேஷன். அது நம்ம இப்போ பண்ணலாம். ஸோ இங்கே நான் குளோபல் சர்ச்சில் போயிட்டு ரிசோர்ஸ் குரூப் எங்கே இருக்குன்னு நான் தேடுறேன். ரிசோர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ ரிசோர்ஸ்ன்னு டைப் பண்ணோன்னே ரிசோர்ஸ் குரூப் வந்து எனக்கு மேலே வந்துடுச்சு. ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் போய் பார்க்குறேன். ஆல்ரெடி ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்குது. லெர்னிங் -RG அப்படின்னு சொல்லி ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்குது. பட் இருந்தாலும் நான் புதுசாக ஒரு ரிசோர்ஸ் குரூப் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு என்ன நேம் வைக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து என்ன என்வாயர்மெண்ட்டில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், சும்மா ஒரு அசம்ஷன் தான். நம்ம ஒரு டெவலப்மெண்ட் டீம் தான். அப்போ நம்ம மீனிங்ஃபுல் நேம் வந்து கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஜி கிரியேஷன் பண்ணிடலாம். நம்ம சும்மா ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரிசோர்ஸ் குரூப் வந்து நான் வந்து dev-RG அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். டெவ்னா டெவலப்மெண்ட், இது வந்து டெவலப்மெண்ட் ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நேம் கொடுக்குறேன். ரீஜியன் வந்து ஈஸ்ட் யூஎஸ் ரீஜியன். நம்ம எவ்வளோ ரிசோர்ஸ் குரூப் ஒரே ரீஜனில் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அது ப்ராப்ளமே கிடையாது. ஓகேவா? டேக்ஸில் இப்போதைக்கு நான் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் நான் ரிவ்யூ ஒன்று கிரியேட் கொடுத்துட்டு கிரியேட் பண்ணுறேன். என்னோட ரிசோர்ஸ் குரூப்பை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே. இப்போ dev-RG அப்படிங்கிற ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ரிசோர்ஸ் குரூப் கிரியேஷன் சக்சீடட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு விநெட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த விநெட்டுக்குள்ளே நிறைய இருக்குது. அது இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லலை. அது நம்ம அந்த செஷன் வரப்போ தான் நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். இப்போ சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதே மாதிரி விநெட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? விநெட் நீங்கள் டைப் பண்ணுங்கள். இங்கே விர்ச்சுவல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துடுச்சு. இந்த ஆப்ஷன் தான் விர்ச்சுவல் நெட்வொர்க்ஸ். ஓகேவா? இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்குது. எந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்கும் கிடையாது. ஸோ நம்ம புதுசாக ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுவோம். ஸோ கிரியேட் கொடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் நம்மளுக்கு என்ன கேட்குது? சப்ஸ்கிரிப்ஷன். நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்மளால் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ பை டிஃபால்ட்டாக ஃப்ரீ ட்ரையல் அப்படிங்கிற சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரிசோர்ஸ் குரூப். நம்ம சொன்ன மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் நம்ம என்ன செலக்ட் பண்ணணும்? ரிசோர்ஸ் குரூப் செலக்ட் பண்ணணும். ஸோ ரிசோர்ஸ் குரூப் நம்ம ஆல்ரெடி என்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்? dev-RG அப்படின்னு நம்ம இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்மளுடைய ரிசோர்ஸ் குரூப்பை நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். dev-RG அப்படின்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்குக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ நான் இங்கே வந்து என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா, டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுக்குறேன். testing-vnet. ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுக்கணும்ல. ஸோ அதனால் testing-vnet அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரீஜியன். நம்ம எந்த ரீஜியனில் இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்கை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சப்ஜெக்டிங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ரிசோர்ஸ் குரூப்புக்கு ஈஸ்ட் யூஎஸ்ங்கிற ரிசோர்ஸ் இது லொக்கேஷன் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இங்கேயுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் லொக்கேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் யூஎஸ் லொக்கேஷன் நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் விட்டுருங்க இப்போதைக்கு. இதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. நான் வந்து ஒரு விநெட் மட்டும் இப்போதைக்கு நான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இருக்கிற என்வாயர்மெண்ட்டில் நான் வந்து விநெட் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே சொன்ன மாதிரி 1000 ஐபிசியில் இருக்கக்கூடிய ஒரு விநெட்டை தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் 1021 2023. ஸோ இந்த ரேஞ்செல்லாம் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இதை பற்றி எதுவும் பார்க்காதீங்க.
இது நான் உங்களுக்கு அப்புறமாவே சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 1000 ஐபிஸ் வேணும். 1024 ஐபிஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்காக. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே விநெட்டுக்குள்ளே சப்நெட் ஏ சப்நெட் பின்னு சொல்லி 2 இருக்கும். அதாவது இந்த 1000 ஐபிஸை நான் வந்து 500 டிவைட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ பை டிஃபால்ட்டாகவே ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒரு சப்நெட் வந்து டிஃபால்ட்டுங்கிற பேரில் கிரியேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃபால்ட் அப்படிங்கிற சப்நெட் வந்து 256 ஐபியை வந்து எடுத்துக்கிறது. அப்போது 256 ஐபி போக அப்ராக்சிமேட்லி இந்த இன்னும் ஒரு 750 ப்ளஸ் ஐபி வந்து இருக்குது நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்நெட் ஆட் சப்நெட்டை கொடுத்தீங்க ப்ளஸ் ஆடு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்து சப்நெட் ஏ அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு 256 ஐபி வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ இன்னொரு சப்நெட் க்ரியேட் பண்ணி டிஃபால்ட் சப்நெட், இந்த டிஃபால்ட்டுங்கிற சப்நெட்டை விட்டுருங்க, நீங்கள் அதை மைண்ட்லேயே வச்சுக்காதீங்க. ஸோ நான் வந்து சப்நெட் ஏ சப்நெட் பி அப்படின்னு சொல்லி 2 சப்நெட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சப்நெட் பி. ஸோ இதுக்கு ஒரு 256 ஐபி. அப்போது சப்நெட் ஏ சப்நெட் பிக்கு வந்து 256 வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் உங்களுக்கு இமேஜில் புரியறதுக்காக 500 ஈக்குவலாக டிவைட் பண்ணி சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக காட்டினேன். ஸோ ஆஸ் பர் ப்ராசஸில் வந்து நான் ஒரு 256 ஐபியை வந்து 2 சப்நெட்டுக்கு செப்பரேட்டாக பிரிச்சிருக்கேன். அங்கே ஒரு 256, இங்கே ஒரு 256 அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக பிரிச்சிருக்கேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு டேக்லாம் இப்போதைக்கு விட்டுறேன். நான் ரிவ்யூ கொடுத்து க்ரியேட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. இன்றைக்கி நம்மளுடைய டார்கெட் அப்படின்னா என்னென்னா ஒரு விர்ச்சுவல் மிஷினை எப்படியாவது நம்ம இன்றைக்கி டிப்ளாய் பண்ணிடணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட். ஓகேவா? அவ்வளோதான். இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10-15 மினிட்ஸ் தான் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் ஆகட்டும். ஸோ இப்போ நான் விர்ச்சுவல் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிப்ளாயிங் வருதா? டிப்ளாயிங்னா க்ரியேட்டிங். ஸோ இது விர்ச்சுவல் மிஷின் சாரி நெட்வொர்க் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. நான் டீட்டெயிலாக ஃபஸ்ட்லேருந்து எடுக்கணும். இது வந்து இப்போ நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறக்காக இது நான் வந்து உங்களுக்கு சும்மா டீப்பாக சொல்லாமல் விட்டுட்டேன். இது வந்து நமக்கு டெடிகேட்டட் டாபிக். இந்த நெட்வொர்க் வந்து அது ஒரு பெரிய கான்செப்ட் நெட்வொர்க் வந்து. ஸோ இப்போதைக்கு நீங்கள் அதை விட்டுருங்க. ஸோ நம்மளுடைய இது என்ன அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு, விநெட் கிரியேட் பண்ணியாச்சு, testing-rg அப்படிங்கிற நேமில் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ சப்நெட்டும் சப்நெட் ஏ அண்ட் சப்நெட் பி அப்படின்னு கிரியேட் பண்ணியாச்சு. 2 கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன நம்மளுடைய வேலை என்ன? நெக்ஸ்ட் வந்து டைரெக்டாக விர்ச்சுவல் மிஷின் தான் நம்மளுடைய வேலை. ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 விஎம் கிரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு விஎம் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். செகண்டு நீங்கள் ஒரு விஎம் கிரியேட் பண்ணுங்கள். அது வந்து நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள். இப்போதைக்கு இப்போதைக்கு இது டிப்ளாய்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ யுவர் டிப்ளாய்மெண்ட் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னா உங்களுடைய நெட்வொர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே தெரியும் டெஸ்டிங் நெட்வொர்க். இதுதான் நம்மளுடைய விர்ச்சுவல் நெட்வொர்க். இது வந்து கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு காட்டுது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப் dev-rgங்கிற ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே ஈஸ்ட் யூஎஸ் லொக்கேஷனில் இருக்குது. ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? திரும்பவும் பேக் போயிட்டு இங்கே போயிட்டு விர்ச்சுவல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். விர்ச்சுவல் நெட்வொர்க் வரும். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே போய் பாருங்கள். ஒரு டெஸ்டிங் நெட்வொர்க் இருக்குது. இதுதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற நெட்வொர்க். ஓகேவா? ஸோ இப்போது நெட்வொர்க் கிரியேட் பண்ணியாச்சு, ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணியாச்சு, சப்நெட் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே போயிட்டு விர்ச்சுவல் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதில் பிளாங்காக இருக்குது, ஏன்னா எந்த விர்ச்சுவல் மிஷினும் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே கிரியேட்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிரியேட் விர்ச்சுவல் மிஷின் ஹோஸ்டட் பை அஜோர். இதைத்தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அதை போயிட்டு அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னே கிரியேட் விர்ச்சுவல் மிஷின் அப்படிங்கிற டாபிக் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதில் தான் போய் நம்ம இப்போ விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது விர்ச்சுவல் மிஷினில் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? இதில் வந்து நிறைய
டேப் இருக்குது. பேசிக்ஸ், டிஸ்க், நெட்வொர்க் நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டேபில் பேசிக்ஸ் டேப். இதில் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து இந்த விர்ச்சுவல் மிஷினை எந்த சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன். எந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதில் dev-rg அப்படிங்கிற ரிசோர்ஸ் குரூப்பில் தான் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு டயக்ராமில் நம்மளோட ரிசோர்ஸ் குரூப் உள்ள தானே ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அது என்ன ரிசோர்ஸ் குரூப் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே, என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஆமாம், மேபி உங்கள் சைடு நெட்வொர்க் கனெக்ஷன் செக் பண்ணுங்கள். ஏன்னா என்னோட சைடு நெட்வொர்க் கரெக்டாக இருக்குது. ஓகே. ஓகே, ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு, ரிசோர்ஸ் குரூப் நம்மளுடைய ரிசோர்ஸ் குரூப் கொடுத்தாச்சு. இப்போது நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ எப்படி எல்லாத்துக்கும் நம்ம ஒரு நேம் கொடுக்குறோமோ அதே மாதிரி விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், சும்மா எப்படின்னா டெஸ்டிங் -vm அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போது ரீஜியன், இந்த விஎம் வந்து எந்த ரீஜியனில் இருக்கணும் அப்படின்றது, அது வந்து ஈஸ்ட் யூஎஸ் ரீஜியன் தான். ஸோ அவைலபிலிட்டி ஆப்ஷன் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நீங்கள் விட்டுருங்க. நான் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? செக்யூரிட்டி டைப்ஸ் இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. நான் இப்போதைக்கு ஜஸ்ட் டிஃபால்ட்டாக விட்டுருவேன். இப்போது இமேஜுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இமேஜ் அப்படின்னா ஓஎஸ் தான். இங்கே நான் உங்களுக்கு டயக்ராமில் சொல்லியிருப்பேன், ஓஎஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு. அதுதான் இமேஜ்னு சொல்லுவாங்க. இமேஜ் செலக்ட் பண்ணுறது தான் ஓஎஸ் செலக்ட் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த விஎம்க்கு நம்மளுடைய விஎம்க்கு நம்ம ஒரு ஓஎஸ் செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? நான் வந்து இங்கே சும்மா 2022ங்கிற ஒரு விண்டோஸ் சர்வர் ஓஎஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2016, 19, 22 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிறது இதை கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? விண்டோஸ் சர்வர் 2022. ஓகேவா? அப்புறம் விண்டோஸ் விஎம் உடைய ஆர்கிடெக்சர் நம்மளுக்கு தெரியும். 32 பிட் ஆர்கிடெக்சர், 32 பிட் 64 பிட்னு சொல்லி ஆர்கிடெக்சர் பை டிஃபால்ட்டாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் லேப்டாப் உடைய ஆர்கிடெக்சர். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து இந்த விஎம் வந்து X64ங்கிறது 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் நம்மளுடைய காம்போனன்ட். அதாவது இந்த விர்ச்சுவல் மிஷின் டைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைப்பில் இந்த சைஸு, இந்த ஸ்டாண்டர்ட் D2 இதெல்லாம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த வேரியஸ் சைஸ் விஎம் உடைய சைஸஸ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சைஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பர்பஸ் என்ன, ஜென்ரல் பர்பஸ் தான். அதில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் இங்கே டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு நிறைய இது பார்த்தீங்கன்னா B1CS கொடுத்துருக்காங்க. நான் சொன்னல பி சீரியஸ் ஃபுல்லாக பிஸ்னஸ் சரி, இங்கே பார்த்தீங்கன்னா B1 சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. பட் அதை இப்போதைக்கு நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிக்கிறோன்னா, நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு சைஸு ஸ்டாண்டர்ட் D2SV3 அப்படிங்கிற விஎம் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த விஎம் டைப், அதாவது ஜென்ரல் பர்பஸில் இந்த சைஸை தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். D2SV3 இதுதான் நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின் சைஸ். ஸோ இந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு D2S அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த விர்ச்சுவல் மிஷினுடைய சைஸ் கிடச்சிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா D2SV3 பர்பஸ் என்ன, ஜென்ரல் பர்பஸ். 2 CPU 8 GB RAM வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய சைஸ் அண்ட் டைப். டைப் என்ன, ஜென்ரல் பர்பஸ் டைப்பு. சைஸ் வந்து 2 CPU சைஸ். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நம்ம லேப்டாப்பில் லாகின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் இருக்கணும். இப்போ யாருடைய லேப்டாப்பில் நம்ம லாகின் பண்ணாலும் அவங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான் நம்ம கேட்டு லாகின் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கும் நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து தான் லாகின் பண்ணணும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யூசர் நேம் வந்து சும்மா நான் வந்து Azure
யூசர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். இதுதான் என்னுடைய யூசர் ஐடி. இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். welcome@12345. திரும்பவும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். welcome@12345 கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து இதுதான், welcome@12345. ஜஸ்ட் அ மூமெண்ட், சரிங்க வரேன். சாரி கைஸ், சாரி ஃபார் டிலே. ஓகே, ஸோ யூசர் ஐடி அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு நம்ம இப்போ கொடுத்துட்டோம். அதாவது நம்ம லாகின் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க, நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்க்கு, ஓஎஸ் டிஸ்க். நான் இங்கே வந்து ரெக்குயர்மெண்ட்டில் சொன்ன மாதிரி பை டிஃபால்ட்டாக ஓஎஸ் டிஸ்க் வந்து 128 GB வரும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஎஸ் டிஸ்க் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து 127 வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ டிஃபால்ட்டாக நான் அப்படியே வச்சிடுறேன், 127 GB இருக்கட்டும். இந்த டிஸ்குடைய டைப் பார்த்தீங்கன்னா நான் இங்கே சொன்ன மாதிரி டிஸ்குடைய டைப்ஸ் இங்கே இருக்குங்களா, ஹெச்டிடி, ஹார்ட் டிஸ்க்கு, ஸ்டாண்டர்டு, ப்ரீமியம், இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ஓஎஸ் டிஸ்க்குடைய டைப் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் எஸ்எஸ்டி, ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி, ஸ்டாண்டர்ட் ஹார்ட் டிஸ்க், இந்த மாதிரி 3 டைப் வந்து இந்த ஓஎஸ் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா ப்ரீமியம் எஸ்எஸ்டி தான் கொடுத்துருக்காங்க, அதாவது கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே விட்டுறேன், அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ ஓஎஸ் டிஸ்க்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்துருச்சு, நான் எதுவுமே டச் பண்ணலை. இப்போது டேட்டா டிஸ்க்கு, எனக்கு அடிஷ்னலாக ஒரு டேட்டா டிஸ்க் வந்து வேணும். நான் இங்கே ரெக்குயர்மெண்ட்டில் சொன்ன மாதிரி டேட்டா டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அடிஷ்னலாக ஒரு நியூ டிஸ்க்கு 100 GB சைஸில். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குன்னா கிரியேட் அண்ட் அட்டாச் நியூ டிஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போதைக்கு நம்ம இதை விட்டுருவோம், டேட்டா டிஸ்க்கை இப்போதைக்கு நம்மளுக்கு வேண்டாம், அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்குறோம். இப்போதைக்கு என்னென்னா நம்ம ஒரு விஎம் கிரியேட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லாகின் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங்கில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பேக் டு டயக்ராம். ஸோ நெட்வொர்க்கிங்கில் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினை எந்த சப்நெட்டு எந்த நெட்வொர்க்குங்கிறத செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது இங்கே பாருங்கள், நெட்வொர்க்கிங்கில் என்ன இருக்குது, விர்ச்சுவல் நெட்வொர்க் டெஸ்டிங் -vnet, இதுதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற விர்ச்சுவல் நெட்வொர்க். ஓகேவா? ஸோ அந்த நெட்வொர்க் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. இன்கேஸ் நிறைய நெட்வொர்க் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ட்ராப் டவுனில் வரும், நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க் செலக்ட் பண்ணியாச்சு. அதில் எந்த சப்நெட்டில் நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட்டு. ஸோ அது வந்து இதே மாதிரி சப்நெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏபி அப்படின்றது இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு சப்நெட் ஏல வந்து ஒரு விஎம்ஐ ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பப்ளிக் ஐபி அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன, இந்த பப்ளிக் ஐபிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே அதுக்கு ஒரு டயக்ராம் காட்டிடுறேன். ஸோ இதுதான் வந்து விஎம், இதுதான் இந்த விஎம். ஸோ இந்த நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அவுட் சைடு, நம்ம ஒரு பப்ளிக் யூசர் இங்கே இருக்கோம். ஸோ இந்த விஎம்ஐ நம்ம அஜூர் போர்ட்டல், அதாவது இப்படி போயிட்டு இந்த விஎம்ஐ ஆக்சஸ் பண்ணணும் ஓவர் தி இன்டர்நெட். நம்ம இந்த விஎம்ஐ வந்து ஆக்சஸ் பண்ணணும் எங்கேருந்து, இங்கேருந்து. அப்போது ஒரு விஎம்ஐ நம்ம இங்கேருந்து போய் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியாது, இந்த விஎம்க்குன்னு ஒரு ஐபி இருக்கணும். அந்த ஐபி பேர் வந்து பப்ளிக் ஐபி. ஓகேவா? ஏன் இந்த பப்ளிக் ஐபி தேவை அப்படின்னா, இப்போது ஜென்ரலாக இப்போ நம்ம ஒரு ஃப்ளிப்கார்ட் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம ப்ரௌசரில் போயிட்டு www.flipkart.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவோம். அப்போது அந்த ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அந்த ஃப்ளிப்கார்ட்டுக்கு என்ன ஐபி அட்ரஸ் இருக்குன்றத பார்க்குறேன் நான். www.flipkart.com. இதுதான் இந்த ஃப்ளிப்கார்ட்டுடைய ஐபி அட்ரஸ் 163. ஓகே, ஸோ இப்போது இதுதான் அந்த ஃப்ளிப்கார்ட்டுடைய ஐபி அட்ரஸ் 163.50
53.76.86. இதுதான் வந்து அந்த ஃப்ளிப்கார்ட்டுடைய ஐபி அட்ரஸ். இப்போது இந்த ஐபி அட்ரஸை நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய லேப்டாப்பில் ப்ரௌசரில் டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே பாருங்கள், எனக்கு ஃப்ளிப்கார்ட்டுடைய பேஜ் வந்துருச்சு. யூஸ்வலாக நீங்கள் எப்படி ஆக்சஸ் ஹலோ இப்போது இந்த விஎம்ஐ நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம பப்ளிக் யூஸர். அப்போ இந்த விஎம்ஐ நம்ம டைரெக்டாக அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த விஎம்முக்குன்னு ஒரு பப்ளிக் ஐபி இருக்கணும். இருந்தால் தான் நம்ம வந்து வெளியிலேருந்து அக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லேயோ ஃப்ளிப்கார்ட்டோடைய பேஜ் வந்து நம்ம ஜென்ரலாக எப்படி ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னா, www.flipkart.com அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த ஃப்ளிப்கார்ட்டோடைய பேஜ் வரும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம இந்த விஎம்ஐயும் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வேணும். இப்போ இந்த flipkart.com இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளிப்கார்ட்டுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அந்த ஐபி அட்ரஸை செக் பண்ணுறதுக்கு நான் சும்மா என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய சிஎம்டியில் வந்து www.www.flipkart.com அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணேன். அப்போ டைப் பண்ணோடனே எனக்கு இந்த ஃப்ளிப்கார்ட் வந்து என்ன ஐபி அட்ரஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதில் எனக்கு தெரிய வருது. ஸோ ஐபி அட்ரஸ் வந்து 163.53.76.86. இதுதான் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஐபி அட்ரஸ். இப்போது நான் இந்த ஐபி அட்ரஸ் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அதே ஃப்ளிப்கார்ட் பேஜ் தான் வருது. புரியுதா? அப்போது அந்த ஐபி அட்ரஸ் வழியாக தான் இந்த ஃப்ளிப்கார்ட்டோடைய யூஆர்எல்லே வந்து ரீச் ஆகுது. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த விஎம்ஐ நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பப்ளிக் ஐபி வேணும். புரியுதுங்களா? அந்த பப்ளிக் ஐபி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அவுட்சைட்லேருந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். புரியுதா இது உங்களுக்கு? அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பப்ளிக் ஐபி வந்து ஒரு பப்ளிக் ஐபி அசைன் பண்ணுறேன். testing-vm-ip. இந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கிறோம். இது வந்து நான் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வைக்கல, ஆனால் இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடுச்சு. இந்த நேமில் வந்து நான் நம்மளுடைய விஎம்னுடைய நேம்லேருந்து இது வந்து ஐபி அட்ரஸ்க்கான நேமு இது எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி வந்து testing-vmங்கிறது நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினுக்கான நேம் நம்ம கொடுத்தோம். -ip இது எக்ஸ்ட்ரா ஒரு நேம் சேர்த்துக்கிடுச்சு. இந்த நேமில் நான் ஒரு பப்ளிக் ஐபி வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு. ஓகேவா? இது உங்களுக்கு புரியுதா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்கள். கிளியர் தானே? ஹலோ? இல்லை கிளியர் தான். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டைரெக்டாக இங்கே ரிவ்யூ அண்ட் கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். நான் டைரெக்டாக விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ண போகிறேன். நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்கிறது வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக அந்த விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணுறேன். இப்போ கிரியேட் பண்ணுறப்போ இந்த அந்த வேலிடேஷன் வந்து லோட் ஆகுது. இந்த வேலிடேஷன் வந்து சக்சீட் ஆனால் தான் நம்மளால் இந்த விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ வேலிடேஷன் சக்சீடட், வேலிடேஷன் வந்து பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. இப்போது இந்த விஎம் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த D2Sங்கிற டைப் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஜென்ரல் பர்பஸில் 2 CPU விஎம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இதனுடைய காஸ்ட் பாருங்கள், 1 ஹவருக்கு 15 ரூபா. 1 மணி நேரம் நம்ம இந்த மிஷினை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்ம 15 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு. இந்த 15 ரூபா நம்மளுடைய பில்லிங்லேருந்து நம்மளுடைய டாலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 16,000 இருக்குது, அதுலேருந்து மைனஸ் ஆகிக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், டைரெக்டாக கிரியேட் கொடுத்துட்றேன். ரிமைனிங் இருக்கிற காம்பனண்ட் பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. நான் திரும்பவும் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து சொல்லணும். இப்போ வந்து என்னென்னா இன்றைக்கி டாஸ்க் ஒரு விர்ச்சுவல் மிஷினை நம்ம டிப்ளாய் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டாஸ்க். இப்போ விர்ச்சுவல் மிஷின் கிரியேட்டிங்கில் இருக்குது. இனிஷியலைஸ் த டிப்ளாய்மெண்ட் விர்ச்சுவல் மிஷின் கிரியேட்டிங்கில் இருக்குது.
ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு யுவர் டெப்ளாய்மெண்ட் இஸ் சக்சீடட், டெப்ளாய்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணிட்டோம், அதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹோம் பேஜுக்கு போயிடுங்க. ஹோம் பேஜில் விர்ச்சுவல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்துருச்சு. அந்த விர்ச்சுவல் மிஷின் பேர் டெஸ்டிங் ஹைஃபன் விர்ச்சுவல் மிஷின். இதுதான் நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின். ஓகேவா? இப்போது இந்த விர்ச்சுவல் மிஷினை தான் நம்மளுடைய லேப்டாப்பில் இருந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷினை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே நான் சொன்ன மாதிரி டயக்ராமில் நம்ம வெளியிலேருந்து இதுதான் நம்ம யூஸர், இங்கே தான் நம்ம லேப்டாப் வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே இருந்து நம்ம லேப்டாப் இங்கேருந்து நம்ம இந்த விஎம்மை கனெக்ட் பண்ணணும்னா எந்த ஐபி யூஸ் பண்ணணும் கரெக்டாக சொல்லுங்கள். ப்ரைவேட்டாக பப்ளிக்கா? நம்ம வெளியிலேருந்து லேப்டாப்பில் இருந்து இந்த விஎம்மை கனெக்ட் பண்ண போகிறோம். டெஸ்டிங் விஎம்மை கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம என்ன ஐபி யூஸ் பண்ணணும்? ப்ரைவேட்டா? பப்ளிக் ஐபி நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வெளியில் இருக்கோம், அவுட் சைட் த நெட்ஒர்க்கில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம போய் இந்த ஐபி இந்த விஎம்ஐ யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே இந்த விஎம்மில் இருக்கக்கூடிய பப்ளிக் ஐபியை நம்மளுடைய லேப்டாப்பில் இருந்து கால் பண்ணணும்னா கனெக்ட் பண்ணணும். இங்கேருந்து கனெக்ட் டு விஎம் டெஸ்டிங் விஎம் பப்ளிக் ஐபி. ஓகேவா? இங்கேருந்து நம்ம கனெக்ட் பண்ணால் இந்த விஎம்ஐ நம்ம பார்த்துடலாம். இப்போ அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த விஎம்ஐ ஓப்பன் பண்ண உடனே இந்த பக்கம் ரைட் சைடில் பப்ளிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? 172.190.223.6 அப்படிங்கிற ஐபி அட்ரஸ் வந்து அஜூர் நம்மளுக்கு ஒரு பப்ளிக் ஐபியை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு. ஓகேவா? இந்த விர்ச்சுவல் மிஷின் கூட தான் இந்த ஐபி வந்து அசோசியேட் ஆகிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஐபியை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய சிஸ்டத்தில் ரிமோட் டெஸ்க்டாப் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷனை ஓப்பன் பண்ணணும். இது வழியாக தான் நம்ம அந்த விர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் வழியாக தான் இதை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அந்த ஐபி அட்ரஸ் நான் என்ன பண்ணிட்டேன், காப்பி பண்ணியிருக்கேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். 172.190.223.6 இதுதான் என்னோடய விர்ச்சுவல் மிஷின் ஐபி. இதை நான் கனெக்ட் கொடுக்குறேன். கனெக்ட் பண்ண உடனே இங்கே நம்மளுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வருது, யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க அப்படின்னு வருது. அதாவது இந்த டெஸ்டிங் மிஷினுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு இங்கே கொடுங்க அப்படின்னு வருது. நான் என்ன பண்ணுறேன், இதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எனக்கு ஞாபகம் இருக்குது, அதனால் நான் டைரெக்டாக கொடுக்குறேன். அஜூர் யூசர் பாஸ்வேர்டு வந்து welcome@12345 கொடுத்து நான் என்ட்ரு பண்ணுறேன். பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வருது. எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்த உடனே எனக்கு இந்த டெஸ்டிங் விர்ச்சுவல் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இது என்னுடைய லேப்டாப்பில் இருந்து கனெக்ட் ஆகிடும். நான் இங்கேருந்தே அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அதாவது நம்மளுடைய சர்வர் விர்ச்சுவல் மிஷின், அந்த சர்வர் வந்து நம்மளுடைய லேப்டாப்பில் இருந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு நம்மளுடைய லேப்டாப் மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே சர்வர் ஓஎஸ்னால சிமிலராகவே தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கலாம் நீங்கள் எந்த ஐபியில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த சர்வரை அப்படிங்கிறது. ஓகேவா? இங்கே பாருங்கள் 172.190.223.6 இந்த சர்வரை நம்ம ஆர்டிபி எடுத்திருக்கோம், ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு விர்ச்சுவல் மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த விர்ச்சுவல் மிஷினை க்ரியேட் பண்ணிவிட்டு கனெக்டும் பண்ணியாச்சு. இப்போது இந்த ப்ராஜெக்டில் நான் சொன்னல ப்ராஜெக்ட் டீம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சர்வரில் அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுவாங்க. கம்பெனியிலேருந்து ஒரு லேப்டாப் கொடுத்துருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிபி, இந்த மாதிரி ரிமோட் டெஸ்க்டாப் இதை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே ஒர்க் பண்ணுவாங்க. வேலை முடியவும் இந்த ஆர்டிபியை க்ளோஸ் பண்ணிவிட்டு லேப்டாப் ஷட் டவுன் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களுடைய ஃபைல்ஸ் அதாவது அவங்க பண்ணியிருக்கிற ப்ராஜெக்டோடைய ஃபைல்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா இந்த சர்வரில் இருக்கும்.
இது வந்து ஒரு அசம்ஷன் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க ஜென்ரலாக. இதுதான் ஒரு விர்ச்சுவல் மிஷின். இந்த மிஷினுக்குள்ளே இப்போ நம்ம லாகின் பண்ணிட்டோம். இது நம்ம பார்க்குறதுக்கு நம்ம லேப்டாப் மாதிரியே தான் இருக்கும். செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ எல்லாமே அதே தான். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்கு, டைமிங் இருக்குது, எல்லாமே டேட் அண்ட் டைம் எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் விர்ச்சுவல் மிஷின் டிப்ளாய்மெண்ட். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் வந்து விர்ச்சுவல் மிஷினுடைய டிப்ளாய்மெண்ட் மட்டும்தான் பார்த்துருக்கோம். 5th ஆப்ஷன் இது தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷின் டிப்ளாய்மெண்ட்டில் ஏதாவது